வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆசை, நம்ம கடைக்குன்னு தனியாக ஒரு பர்சனலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும். அதுவும் நம்ம டேஸ்ட்டில் செய்யணும், நமக்கு பிடிச்ச டிசைனில், நமக்கு பிடிச்ச மேக்கிங்கில் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப, நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் பேனல் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேனல் பண்ணுறாரு, தரமாக பண்ணியிருக்காரு. இந்த பேனல் அவர் பண்ணது தான். பாருங்கள், இதில் என்ன நான் கஸ்டமைஸாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வால்யூமு பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு வால்யூமு, அதுக்கு கீழே பேஸு ட்ரிபிள் 2. லெஃப்ட் சைடு வால்யூமு, பேஸு ட்ரிபிள். அடுத்து ரைட் சைடு வால்யூமு, பேஸு ட்ரிபிள் தனியாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சேனலுக்கும் பேஸ் ட்ரிபிள் தனியாக, இந்த பக்கம் ஒரு சேனலுக்கு பேஸ் ட்ரிபிள் தனியாக, இந்த பக்கம் சேனலுக்கு பேஸ் ட்ரிபிள் தனியாக. அடுத்து பார்த்திங்கன்னா இன்பில்ட், அது ஒரு 2.1 பேனல் தான். இது 5.1 பேனல் வந்து இது 5.1 பேனல் அளவு தான். கேபினெட் வந்து 5002க்கு போகக்கூடிய கேபினெட்டு. இந்த பேனலோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.5, வித்து பார்த்தீங்கன்னா 17லேருந்து 17க்குள்ளே இருக்கும் இந்த பேனல். இது வந்து ஒரு பெரிய சைஸ் பேனலு. நமக்கு கஸ்டமைஸாக எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு பேனல், இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப தான் இந்த பேனல் நான் டிசைன் கொடுத்தேன் அவர்கிட்ட. என்னென்னா, எனக்கு ரைட்டில் ஒரு பேனல், ரைட்டில் ஒரு கண்ட்ரோல், லெஃப்ட்டில் ஒரு கண்ட்ரோல், கீழே பேஸ் ட்ரிபிள் தனியாக சொல்லியிருந்தேன். அடுத்து ஒரு சின்ன ஒரு ஐடியா, நான் வந்து தீவிர ரஜினி ஃபேனு. பாருங்கள், ரஜினி பாஷா ஸ்டைல் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி செலக்டர் சுவிட்ச் 1, 2, 3 யூஎஸ்பி செலக்டர் சுவிட்ச் 3 வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.1 பேனலுங்கிறனால ஒரு சப்வூஃபர் பீட் ஒன்று வைக்க போனேன். சப்வூஃபர் கண்ட்ரோலு. அடுத்து ஒரு பேலன்ஸ். இப்போ ஒரு பிடி போர்டு உங்களுக்கு முன்னாடி காட்டியிருப்போம் ஒரு வீடியோவில். அந்த பிடி போர்டில் மிட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து எஃப்எம் கேங் போர்டு, அதாவது சாம்கான் பிராண்டில் எஃப்எம் கேங் போர்டு. இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த பேனல் முழுக்க நம்ம கஸ்டமைஸ், நம்மளே சொந்தமாக மேக் பண்ணி நம்ம ஓன் டிசைனில் மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேனல்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன், இதே மாதிரி பேனல் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல ஸ்டில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டில் வேணுமோ ஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம், என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு பேனல் அடிச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 5 பேனல் 10 பேனல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த பேனல் வந்து நான் முழுக்க எனக்கு கஸ்டமைஸ் நானே பண்ணது. எனக்கு பர்சனலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும், அது தரமாக இருக்கணும், பார்க்க ரம்மியமாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த பேனல் நான் ஓன் டிசைனில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேனல் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த மாடலோட பேனல் டிசைன். இது கூட இந்த பேனல் கூட நான் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருவேன். அடுத்து செலக்டர் சுவிட்ச் நாபு, செலக்டர் சுவிட்ச் பின்னு கொடுத்துருவேன்.